ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மகிழனின் மாடித்தோட்டம்ங்க. நேற்று ஈவினிங் சென்னையில் நல்ல மழைங்க. சூப்பராக இருக்குங்க. மழை வந்தாலே அதாவது வெயில் காஞ்சிட்ருக்கேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ செடிக்கெலாம் நல்ல மகிழ்ச்சியாகிட்ருக்குங்க. பாவம், அதுங்கெல்லாம் எவ்வளோ வாடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க நல்லா மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இதை பாருங்கள், அப்படியே பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள், பசுமையாக. ஒரு வெள்ளரி பிஞ்சும் வச்சுருக்குங்க. மழை பெஞ்சாலே சீக்கிரமாக நமக்கு செடிலாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம கொடுக்குற உரத்தை விட அந்த மழை தண்ணியில் கிடைக்கிற சத்து தாங்க அவங்களுக்கு அதிகமாக நல்லா இருக்குங்க. எல்லா சத்தும் அந்த மழை தண்ணியில் செடிங்களுக்கு நல்லா கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸு. சரி, அப்படியே மாடி எப்படி இருக்குது, மழை பெஞ்சுதே, தண்ணி ஊற்றலாமான்னு மாடிக்கு வந்தேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்படியே சந்தோஷத்தோடு இருக்காங்க எல்லா செடிகளும். என்னை விட அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றுற வேலை இல்லைன்னு நினச்சேன். அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி தண்ணி ஊற்றுறது, எங்களுக்கு வருண பகவானே தண்ணி ஊற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாடியை பார்க்குறதுக்கு, செடிங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி அப்படியே ஒரு சின்ன அறுவடையும் பண்ணிட்டு போயிடலான்னு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாழை இலையில் எவ்வளோ அழகாக தண்ணி நிற்கிது பாருங்கள். முத்தாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. நமக்கு என்ன இருந்தாலும் மழை தண்ணி அதனோட மகிமையே வேறு தாங்க. எல்லோருமே அதே மாதிரி வீட்டில் மாடி இருந்தால் கொஞ்சம் சென்னையில் செடியே கொஞ்சம் வளர்த்து பாருங்கள். நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக நல்லா ஹாப்பியாக இருக்குங்க. நம்மளோட இது கவலையெல்லாம் மறந்து நம்ம நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே, நம்ம என்னென்ன அன்றைக்கி அறுவடை பண்ணும்போது நான் இந்த கோவக்காவெல்லாம் மறந்துட்டேங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறேன். எது எங்கெங்கே இருக்குன்னு. இந்த சில இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு விட்டுட்டு போயிட்ட போல இருக்குது. அப்புறமா தான் நேற்று நான் பார்த்தேன். நான் பாருங்க, ஒரு புடலங்காய் பிஞ்சு தொங்குது. இன்னும் கோவக்காய் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன்று இருக்குது, கண்ணுக்கே தெரியாது, இலைக்கிடையில் இருந்ததுனால எனக்கு தெரியல பொருள் இருக்குது. வரி கோவக்காய் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோ இங்கேயே இருக்குது பாருங்களா, அப்படியே லைனாக. இது கண் எதிரிலே இருந்திருக்கு. நேற்று நான் பார்க்காமலே போயிட்டுருக்கேங்க. இது பாருங்க, எத்தனை கிடச்சிருக்கு பாருங்களேன். நமக்கே ஆசையாக இருக்குது. மாடிக்கு வந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காமல் இருக்காதுங்க. ஏதாவது ஒன்று நம்ம பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு பாகற்காய், வெள்ளை பாகற்காய். இது முத்திடும். நான் அதனால் இதை எடுத்துடுறேங்க. நான் சிசர் எடுத்துகிட்டு வரல கையில், கையிலே பறிச்சுக்கிறேன். இன்னும் வேறு என்ன காய் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். அப்படியே நான் ஆசையாக இருக்குங்க. அந்த மழை டிசம்பர் பூலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் 1-2 தான், ஆமாம், ஒரு 10 பூ 5 பூ தான் பூக்குது. அப்புறமா இதெல்லாம் கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விட்டோன்னா பூக்கள்லாம் நிறைய இருக்குங்க. பூக்கள்லாம் பறிச்சிக்க வேண்டியது தான். செம்பருத்தி, ஒற்றை அடுக்கு செம்பருத்தி. இன்றைக்கி சாமிக்கு அதை வைக்கலாம் எல்லா பூவையும். புடலங்காய் நல்ல கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல. அப்புறம் இதை பாருங்கள், இதோ ஒரு பிஞ்சு கூட வச்சுருக்குங்க, வெள்ளரி பிஞ்சு. இனிமேல் ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய சத்து கொடுக்கணுங்க. கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் நமக்கு நல்ல காய் கொடுக்கும். இந்த பீர்க்கங்காய், குட்டை பீர்க்கங்காய் இன்னும் கொஞ்சம் முத்துனங்க. நேற்று ஒன்று எடுத்தேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்று எடுத்தால் தான் இதெல்லாம் பெருக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு பீர்க்கங்காய் எடுத்த உடனே இது 3 கொஞ்சம் பெருசாகுது பாருங்கள். இது இன்னும் 2 நாளில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறு என்ன காய் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். அப்படியே பூக்கள் எடுத்துக்கிட்டோம். இதை பாருங்கள், நான் போட்ட மக்காச்சோளம் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. நல்லா முளைச்சி வந்துடுச்சு. இதை ஒரு தொட்டிக்கு 2 விடலாங்க, அவ்வளோதாங்க. இது பெரிய தொட்டி, 18 இன்ச்சு பாட்டு. நான் 1 விட்டு 2 விட்டுட்டு மற்றது மாற்றி வைக்கணுங்க. அந்த கண்ணெல்லாம் அந்த நாற்று. அவரைச்செடி, மிளகாய், நான் அரளிப்பூலாம் எடுக்கணும். ரோஸ் எதனா இருக்கான்னு பார்க்குறேன். வெள்ளை சங்குப்பூ, செமங்க, அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மழை தண்ணியோடு அதை இலையில பாருங்களேன், அந்த தண்ணி பாருங்களேன், அப்படியே நிற்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். நமக்கு அப்படியே வரும்போதே ஒரு ஹாப்பிங்க. மாடிக்கு வரும்போதே மழை பெஞ்சால் அதே மாதிரி நல்லா இருக்குங்க. மழை இல்லையேன்னு கவலைப்பட்ட செடிக்கெலாம் இந்த ஐயோ வெயிலாக இந்த மாதம் பிப்ரவரி லாஸ்ட்லேருந்தே இப்படி வெயில் காயுதுன்னு நினச்சேன். ஆனால் மழை நமக்கு வந்துடுச்சுங்க. வந்த உடனே செடிங்களுக்கு ஒரு குஷிங்க. இனிமேல்
ஒரு வாரத்துக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்களாம். நம்ம கொடுக்குற சத்தை விட அது வந்து அவங்களாம் எல்லா சத்தும் மழை தண்ணியில் கிடைக்கிறதுனால ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது வேறு என்ன பூ இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாமந்திலாம் இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பாருங்கள் ரோஸ் பாருங்கள், அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்கள். இதே ஒற்றை அடுக்கு சிகப்பு செம்பருத்தி, சிகப்பு கலர் வைசாராவும் இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு. அதெல்லாம் அப்படியே பறிச்சுக்கலாம். ரெட் கலர் ரோஸு இன்னும் மலர்லைங்க, மொட்டாக இருக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தலைக்கு வைக்கிறதுக்கு செமையாக இருக்குங்க. ஈவினிங் தான் அதை பறிக்கணும். இது ஒரு ஒயிட் இது சம்மர் ஸ்னோன்னு சொல்லுவோம். அது நேற்றே பூத்துருச்சு, இன்றைக்கி பறிச்சிடலாம். இது கொத்தாக பூக்கிறது பிங்க் கலரு, இது பூத்துருக்கு. இந்த இதுவெல்லாம் எப்போவுமே ரோஸ்லாம் வந்து கட் பண்ணி விடணும். பூத்த உடனே வந்து அந்த இதுவெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க சிசரில். அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்புறம் நமக்கு வந்து திரும்ப துளிர் வச்சு மொட்டு வைக்காது. அடிக்கடி கட் பண்ணிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. வேறு என்னென்னு தேடிட்டுருக்கேன். கனகாம்பரம்லாம் நேற்று பறிச்சுட்டேன். இது பாருங்கள், அப்படியே ரோஸ்லாம் வந்து அப்படியே துளிர் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அழகாக. இது நாட்டு ரோஸுங்க, காஷ்மீர் ரோஸ்லேயே நாட்டு ரோஸு. நிறைய துளிர் வச்சுருக்கு. அப்போது மொட்டு நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல். பரவாயில்லைங்க, இந்த ஒரு மழை பெஞ்சது வந்து எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு நேற்று. பரவாயில்ல, செடிங்களுக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும், நமக்கும் பிரச்சனை இல்லை. இந்த அத்திப்பழம் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க. நான் இப்போவே எடுத்துடுறேன். ஈவினிங் எடுத்தோம்னா வந்து அதுக்குள்ளே அணில் வந்து சாப்பிட்ருவாங்க. நான் இப்போவே எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அத்தியே இதில் பாருங்க, நேற்று ஒரு அத்தி எடுத்தங்களா, இன்றைக்கி ஒரு அத்தி பழம். இதுவும் பூக்கணுங்க, செவன்டே ரோஸு. எலுமிச்சம்பழம் ஒன்று பழுத்த மாதிரி பார்த்தேன், எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னா டெய்லி இப்போ லெமன் கிடச்சிட்டே இருக்குது நமக்கு. எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன், தெரியல. சரி பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எல்லோவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது எல்லோவாக மாறினோடனே பறிச்சிடணும் நம்ம. அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது. இன்றைக்கி சின்ன அறுவடையாக இருந்தாலும் மனதுக்கு மகிழ்ச்சியான அறுவடைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஹாப்பி. அந்த மழை தண்ணியில் அந்த செடிங்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சிங்க. பாருங்கள், கத்திரிக்காய்லாம் அப்படியே பூ. ஒரு மழை தண்ணி கிடச்சா போதுங்க. இப்போ 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த செடிலாம் அப்படியே மாறிடுங்க, சூப்பராக வளர்ந்துருங்க. நம்ம கொடுக்குற உரத்தை விட அந்த மழை தண்ணியில் அதுங்க வளருங்க பாருங்கள், சூப்பராக வளருவாங்க. அவரைக்காவை 2 எடுத்துக்கிட்டேன். விதைக்கி விட்டதையும் கட் பண்ணிக்கிறேன். இது காய வச்சு விதைக்கி விட்டு அவரைக்காயும் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் இருக்கா? கத்திரிக்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் வந்து எப்பவும் போல் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ நீட்டு பார்த்து பாருங்கள். ஒரு முருங்கைக்காயே பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். அப்படியே 2 முழத்துக்கு இருக்குங்க. அது எவ்வளோலாம் எனக்கு சொல்ல தெரியல, ஒரு 3/4 மீட்டர் இருக்குமா அப்படி இருக்குன்னு எனக்கு. அதான் 2 முழம், 2 கை வந்து 2 கை வச்சா இருக்குங்க. இவ்வளோ நீட்டு இருக்குங்க ஒரு முருங்கைக்காய். ஆசையாக இருக்குங்க முருங்கைக்காயை பார்க்கும்போது தான். நிறைய பிஞ்சும் இதுவுமா இருக்குது. நான் வந்து கீரை எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, பூக்கள்லாம் காயாக மாறுது, நம்ம ஏன் கீரை எடுக்கணும் விட்டு இந்த கீரைக்குன்னு விட்ட மரத்தில் தான் கொஞ்சம் கீரை இருக்குது. நாளைக்கு தான் நான் வந்து பறிக்கணும். வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இருந்தால் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். நல்லா கொஞ்சம் பிஞ்சா இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. பச்சை குண்டு கத்திரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். உள்ளே போனாலும் ஒரு கத்திரிக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துக்கலாம் நம்ம. இங்கே ஒரு செடியில் இருந்தது, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கத்திரிக்காய், இது பறிச்சிக்க வேண்டியது தான். இந்த கத்திரிக்காயும் எடுத்துக்கிட்டோம். நித்திய கல்யாணி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெள்ளையும் ரோஸும் கலந்து ஒயிட்டு ரோஸு செமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பர்பிள் கலர் சங்குப்பூ விதை தாங்க நிறைய விட்டுருக்கு. விதையை பறித்து எடுத்துனாங்க. இது பாருங்கள், அதை விதை விட்டுடுச்சுனாலே செடி வந்து பூக்கள் கம்மியாயிடும். இதெல்லாம் வந்து நான் பறித்து போட்டுடணும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து நித்தியமல்லி நிறைய பூத்து இருக்குது. திரும்பவும் ஒரு பாகற்காய், இது சின்னதுலேயும் முத்திடுதுங்க. வெள்ளை பாகர் இல்லைன்னு தெரில, நான் எடுத்துடுறேன். அதையும் எடுத்துடுறேன். 2 பாகற்காய் எடுத்துட்டோம். இது கடையிலலாம் இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பாகற்காய் பொரியல் தாங்க. ஏற்கனவே ஒரு 5 பாகற்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இது பொரியல் பண்ணிக்கலாம். பாகற்காய் வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் நான் உடம்புக்கு. அதுவும் இது வந்து வெள்ளை பாகற்காய் நல்லா இருக்குங்க. கசப்பு தன்மை இருக்கும் தான், இல்லாமலாம் இருக்காது.
நம்ம செய்கிற முறையில் வந்து அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இந்த பாருங்க, இந்த பாகற்காய் இந்த மழை பெஞ்சால் இந்த போலி பொரி வந்து குட்டி போட்டு 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 இந்த மாதிரி ஆயிக்கிடுங்க இலைய. அது பாகற்காயில் தாங்க வரும். ஒரு மழை பெஞ்சாலே இதனோட பிரச்சனை அதிகமாகிடுங்க. இது பார்த்து பார்த்து எடுக்கணும். எல்லா இலையும் சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு பிஞ்சு காய் கிடைக்காது. அது நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். திரும்ப இங்கே பாகற்காய் இருக்குது பாருங்கள், இது எடுத்துடுறேன். பாகற்காயில் சாரிங்க, கோவக்காய். எனக்கே ஒரு மகிழ்ச்சியில் வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. கோவக்காய், அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸு. டிசம்பர். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். ஸ்வீட் லெமன் வந்து எனக்கு பூ வச்சு இப்போ தாங்க அது வளர்ந்துருக்கு. ஓகே, இதோ பிஞ்சி வச்சுருக்கு பாருங்கள் ஸ்வீட் லெமன். இனிமேல் இவங்களும் நமக்கு காய் கொடுப்பாங்க. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுவும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளிலாம் வந்து எனக்கு சொதப்பிச்சுன்னு இல்லைங்களா, அதெல்லாம் பறிச்சிட்டேன். காயாக பழுக்கட்டும் அப்படின்னு. திரும்பவும் அதே மாதிரி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வந்த வரைக்கும் வரட்டும் அவங்க அப்படின்னு விட்டு இப்போ இந்த விதைக்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து விதையை எடுக்கணுங்க. சிகப்பு தண்டு கீரைலாம். வேறு என்ன கறிவேப்பிலை எடுத்துகிட்டு போகணுன்னு வந்தேங்க. முக்கியமாக அப்படியே மழைக்கு எவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கறிவேப்பிலை துளிர் விட்டு நான் கட் பண்ணி விட்டேன் இல்லைங்களா, அது எப்படி துளிர் விட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள், மேலேயும் அழகாக வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. கீழே பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் பாருங்கள். கறிவேப்பிலையில் வந்து இரும்பு சத்து அதிகம். நம்ம துவையல் பண்ணியும் சாப்பிட்லாம். தாளிக்கும் போது பிள்ளைங்க சாப்பிட்லன்னா நம்ம துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கறிவேப்பிலையிலையும் நம்ம புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க, அரைச்சி. அது செமையாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாது, அது வந்து புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. அரைச்சி செய்யலாம், ரொம்ப நல்லதுங்க கறிவேப்பிலை உடம்புக்கு. எப்போவுமே பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுங்கள், கறிவேப்பிலெலாம் வந்து தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கறிவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது. இது கடையில் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்காது, காஞ்சி போய் கொடுப்பாங்க நமக்கு கேட்டோம்னா. இப்போ பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க. அப்படியே எடுக்கும் போதே இது நாட்டு கறிவேப்பிலைங்க, அப்படியே வாசனையாக இருக்கும். எனக்கு இந்த வாரத்துக்கு வந்து இந்த கறிவேப்பிலையே போதுங்க எனக்கு. அவ்வளோதான், கறிவேப்பிலையும் பறிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கான அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு. சின்ன அறுவடை. நான் மாடிக்கு வந்ததுக்கு இந்த வெள்ளை தேவதை ஒன்று தொங்குறாங்க. இதை பாருங்கள், இதையும் அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயில் வந்து வெயிலும் தேவை, வெயில் இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஆனால் மழை இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இந்த மார்ச் ஏப்ரல்லாம் எப்படி தாங்கும் மாடி தோட்டம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஒரு மழை வந்து கொடுத்து ஹாப்பி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுன்னா வெயில் நாளில் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. செடிகள் வந்து புஷியாக நல்லா வளரும், காய்கள்லாம் நிறைய கொடுக்கும், காஞ்சி போகாது, ஹாப்பியாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கு. கத்திரிக்காயெலாம் நிறைய பூ வச்சுருக்கு. திரும்பவும் காயெலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிக்குங்க. ஒரு வாரத்தில் பார்த்தா தோட்டமே மாறி இருக்கும் நமக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை உங்கள்கிட்ட அப்படியே மாடியிலே காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. இந்த பாருங்கள், ரெண்டு பாகற்காய், கத்திரிக்காய் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன், குண்டு கத்திரிக்காய் 2, வெள்ளை கத்திரிக்காய் 1, கோவக்காய் எடுத்துக்கிட்டேன், அவரைக்காய் 2, அத்திப்பழம் வந்து சின்னது, இது ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால் இப்போவே அத்திப்பழத்தை எடுத்துட்டேன். ஈவினிங் வந்து அணில் சாப்பிட்டுடுன்னு விதைக்கி விட்ட அவரைக்காயும் எடுத்துக்கிட்டேன். பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், செம்பருத்தி பூக்கள். அப்புறம் வந்து கறிவேப்பிலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.